ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு samayaldelight. இன்னைக்கு நம்ம samayaldelight சேனல்ல வெறும் நிலக்கடலையும் பிஸ்கட்டும் வச்சு ரொம்பவே சூப்பரான சாக்லேட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இன்னும் samayaldelight சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கோங்க, பச்சை கடலை எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டே வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் தனியாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் தோலை நீக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நீங்கள் அடிச்சுக்கிறணும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா தோலை நீக்கிட்டு எடுத்தாச்சு. மிக்சி ஜாரில் நிலக்கடலை சேர்த்ததும் நல்லா ஆற விட்டுட்டு அடிச்சுக்கோங்க. குறுனையாக அடித்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா பிஸ்கட்டும் அதே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அடிச்சுக்கோங்க. 10 பிஸ்கட் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற பிஸ்கட் வந்து சாக்லேட் ஃப்ளேவராக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாக்லேட்டு. இப்போ பாருங்கள், பிஸ்கட்டும் நல்லாவே நுணுக்கிட்டு வந்தாச்சு. எடுத்து வச்சுருந்த நிலக்கடலையும் நல்லாவே 1 2மா நுணுக்கிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறமா ஒரு முழு சாக்லேட் எடுத்துக்கோங்க. இந்த சாக்லேட்டும் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த சாக்லேட்டை நல்லா 1 2மா பிச்சு போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா மெல்ட் ஆக்கணும். இப்போ ஒரு கண்ணாடி பவுலில் போட்டுட்டு சூடான தண்ணியில் வச்சிட்டிங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். எரியிற அடுப்பில் வைக்கக்கூடாது, கண்ணாடி கிளாஸ் வந்து உடஞ்சிரும். நல்லா சூடான தண்ணியில் இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அதுவே மெல்ட் ஆகி வந்துடும். அப்பப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. இப்போ சாக்லேட்டு இந்த மாதிரி நல்லாவே கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி சாக்லேட்டு நீங்கள் 10 15 கூட உங்கள் குழந்தைகளுக்கு நீங்களே வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஆரோக்கியமாகவும் ரொம்பவே அழகாகவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், சாக்லேட் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இந்த சாக்லேட்லேருந்து பாதியை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாதி வந்து நம்ம அப்புறமா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாதி சாக்லேட்டை எடுத்து வச்சாச்சு பாருங்கள். மீதம் இருக்க சாக்லேட்டில் நுணுக்கி வச்சுருக்க நிலக்கடலையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நுணுக்கி வச்சுருக்க பிஸ்கட்டையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியும் உங்களுக்கு மிக்ஸ் ஆகலை, உதிரியாக இருக்குன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக அழகாக உருண்டை பிடிக்க வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து சாக்லேட் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த சாக்லேட்டில் தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த சாக்லேட் எல்லாமே நல்லா உருண்டை பிடிச்சிட்டு ஒரு தட்டில் பட்டர் சீட்டு விரித்து அது மேலே இந்த சாக்லேட்டை வச்சுட்டு ஃப்ரீசரில் 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் 10 நிமிஷத்துக்கு அப்புறம். இதுக்கப்புறமா மீதம் இருக்க சாக்லேட்டில் இந்த உருண்டைகளை ஒவ்வொன்றா போட்டுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்பவே அருமையாக இந்த சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். 2 ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது உடையாமல் வரும். இப்போ கீழே வடிகிற சாக்லேட்லாம் நல்லா வடித்து விட்டுட்டு இதே மாதிரி ஒரு பட்டர் சீட்டை விரித்து நீங்கள் மேலே வச்சிட்டிங்கன்னா இந்த சாக்லேட் ரொம்பவே அருமையாக ரெடி ஆயிரும். இதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. மேலே அழகுபடுத்துறதுக்காக ஜீரகம் மிட்டாய் தூவிக்கோங்க. குழந்தைகள்லாம் ரொம்ப ஆசையாக ஹெல்த்தியான இந்த சாக்லேட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சூப்பராக எப்படி ஆரோக்கியமான சாக்லேட் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அந்த சாக்லேட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் samayaldelight சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.